21 கண்ணா வாழைப்பழம் விற்கிறாரு. ஒரு பழத்துக்கு 2 ரூபா லாஸ் ஆகுது. அப்போது ஒரு டசன் பழத்துக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஒரு டசன் பழத்தில் மொத்தம் 12 பழம் இருக்கும் இல்லைங்களா? 12 × 2 24 ரூபா லாஸ் ஆகும். அவருக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சு? 24 ரூபா. இப்போது சப்மரீன் எங்கே இருக்குன்னு தெரியும் இல்லையா? கடலுக்குள்ளே இருக்கும். அது கடல் மட்டம் 0ன்னு எடுத்துக்கிட்டா கடலுக்கு கீழே இருக்கிறதுல மைனஸ். சப்மரீன் இப்போ கரண்ட் பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா 650 ஃபீட்டில் இருக்குது, 650 ஃபீட்டில் இருக்குது. இப்போது இது இன்னும் 200 அடி கீழே போச்சு அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இன்னும் 200 அடினா எப்படி? இது 50 போகுது இல்லையா ஸ்கேலு? 50, 100, 150, 200. அப்போ எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். அப்போ 850 ஸ்கொயர் ஃபீட்டு மைனஸ் 850 ஸ்கொயர் ஃபீட்டு. இது எப்படியும் எழுதலாம். -650 இப்போ கரண்ட் பொசிஷனு. 200 அடி கம்மியாக போச்சுன்னா -200, 2 ஆட் பண்ணால் -850 இப்படியும் எழுதலாம். 23rd சம் என்னன்னா எக்ஸ் ஒய் இசட்டோட வேலையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் என்ன வரும்? சேம் நம்பர் தான் வரும்ன்றாங்க. சரியா? அந்த இன்ட்டு 1 தான். எந்த பக்கம் டயகனலாக ஆட் பண்ணாலும் சரி, வேர்ட்டிக்கலாக ஹரிசாண்டலாக எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் அது ஒரே நம்பர் தான் கொடுக்குன்றாங்க. முதல்ல நான் ஒய்யை கண்டுபிடிச்சிக்கிறேன். ஒய்யை கண்டுபிடிச்சிங்கன்னா 1 + y - 6 = 0ன்னு எடுத்துக்கிறேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு 0ன்னு எடுத்துக்கிட்டா அப்போ y = இந்த நம்பர் என்ன ஆச்சு? 0 வேணாம். நம்ம என்ன பண்ணலாம்? இந்த நம்பர் ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல. ஏன்னா எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் ஒரே நம்பர் தான் வரும் இல்லையா? அப்போது நான் ஒரு பக்கம் நம்பர் கிடச்சிச்சுன்னா எனக்கு மற்ற வச்சு நான் கால்குலேட் பண்ணிக்குவேன். இப்போ -10 -3 + 4 இல்லையா? 3 ஆட் பண்ண என்ன வரும்? -13 + 4 அப்போது -9. அப்போது எல்லா பக்கமும் -9 தான் வரும். இந்த பக்கம் கூட்டினாலும் -9, இந்த பக்கம் கூட்டினாலும் -9 எந்த பக்கம் வந்தாலும் -9 தான் வரும். ஓகேவா? அப்போது இந்த நம்பர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த பக்கமும் கூட்டினாலும் -9 தான் வரும் இல்லையா? அப்போது -9 போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒய் இது 6 - 1 -5 இல்லையா? -6 + 1 எவ்வளோ? -5 = -9. இப்போ ஒய் +1 -5 அந்த பக்கம் போச்சுன்னா +5 ஆகிடும் இல்லையா? ஏற்கனவே இருக்கிறது -9 இந்த பக்கம் போச்சுன்னா +5 ஆகிடும். அப்போ -9 + 5 = -4. அப்போ y = -4 கண்டுபிடிச்சிட்டேன். வச்சுங்களா? இப்போ அதே மாதிரி தான் இதையும் கண்டுபிடிக்க போகிறேன். இதையும் எந்த பக்கம் ஒன்றும் வச்சுக்கலாம், எந்த பக்கம் வந்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இந்த பக்கம் எடுத்தால் x, z ரெண்டுமே வருது இல்லையா? அதனால் நான் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் எடுத்துகிட்டா என்ன வரும் பாருங்கள்? 1 - 10 1 - 10 + x 1 - 10 + x = அதே -9 தான் இல்லையா? ஏன்னா எந்த பக்கம் கூட்டினாலும் -9 தான் வரும் இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள் 10 - 1 -9 + x = -9 இல்லையா? -10 + 1 இருந்துச்சுன்னா 10 - 1 9 பெரிய சைன் அது மைனஸ். அதான் தான் -9 போட்டேன். இப்போ எக்ஸ் தான் வேணும் இல்லையா? ஏற்கனவே -9 இருக்குது. இந்த -9 அந்த பக்கம் போச்சுன்னா +9 ஆகிடும். 2 கேன்சல் ஆச்சுன்னா x = 0. சரிங்களா? இப்போ அடுத்த நம்பரு இங்கே பாருங்கள் -6 4 z -6 + 4 + z = -9. ஏன் -9 போடுறோன்னு தெரிஞ்சுங்களா? அது -9 தான் வரணும். ஏன்னா எல்லா பக்கமும் ஒரே ஈக்குவல் தானே, அதனால தான் அப்படி போடுறேன். இப்போ பாருங்கள் இது என்னவாகும்? 6 -6 + 4னா -2 ஆகிடும் இல்லையா? -2 + z = -9. எனக்கு z தான் வேணும் இல்லையா? அப்போ -2 அந்த பக்கம் போச்சுன்னா +2 ஆகிடும். ஏற்கனவே -9 இருக்குது. இது அந்த பக்கம் போச்சுன்னா +2 ஆகிடும். z = -7. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.